வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலார், அதாவது சிதம்பரம் ராமலிங்கம் எழுதின அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உபதேசம்லிருந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பாடலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கும். ஆமா, இதுல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நேரடியா வள்ளலாருக்கு சொன்னதா அவர் சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார். சரி, அப்போ இந்த பாடலோட மைய கருத்து என்ன, அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. முதல்லயே ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு தீவிரமான பார்வையோட ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த சமய மத நெறிகளை பத்தி பேசும்போது ஆமா, அதெல்லாம் பேய் பிடிப்புற்றபிச்சு பிள்ளை விளையாட்டுன்னு சொல்றார். அதாவது ஒரு அர்த்தமில்லாத ஒரு வெறித்தனமான சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரிங்கிறார். கரெக்ட். இதனால உயிர்கள் சண்டையிட்டு வீணாக இறந்து போறாங்கன்னு போருற்றிறந்து வீண் போயினார் குறிப்பிடுறார். இவ்வளவு நேரடியான விமர்சனம் அந்த கால சூழல்ல இது எப்படி பார்க்கப்பட்டிருக்கும்? நிச்சயமா இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும். இது அவருடைய மனக்குமரல்னே சொல்லலாம். அந்த காலத்த சமய சண்டைகள், வேறுபாடுகள் மேல அவருக்கு இருந்த ஒரு ஆழமான அதிருப்தி இதுல தெரியுது. ஓ, அப்போ வெறும் விமர்சனம் மட்டும் இல்லையா? இல்ல, விமர்சனம் ஒரு ஆரம்பம்தான். இந்த மாதிரி வீண் போறதுக்கு பதிலா ஒரு நல்ல வழி இருக்குன்னு காட்ட வேண்டிய தேவை அவருக்கு ஏற்படுது. அதுக்கான ஒரு அடித்தளமா இந்த விமர்சனத்தை வைக்கிறார்னு தோணுது. அந்த நல்ல வழிதான், அதுதான் அந்த புனிதமுறு சுத்தசன்மார்க்க நெறி. அந்த புதிய பாதையை காட்ட வேண்டிய அவசியத்தை இந்த விமர்சனம் உணர்த்துது. சரி சரி. அப்போ இந்த பழைய பாதைகள்லாம் வீணுன்னு சொல்லிட்டு இறைவன் அவருக்கு என்ன வேலை கொடுத்ததா இந்த பாடல் சொல்லுது? அதுதான் முக்கியம். மக்களை இந்த அழிவிலிருந்து காப்பாத்தணும். அதாவது இன்னும் வீண் போகாதபடி விரைந்தேன் சொல்றார் பாருங்க. ஆமா, வேகமா செய்யணும்னு சொல்றார். வேகமா செஞ்சு அவங்களுக்கு உண்மையான மெய்ப்பொருளை உணர்த்தணும். மெய்ப்பொருள்னா இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சத்தியம், ஒரு உண்மை. அதை உணர்த்தி எல்லாரும் ஒரு நல்ல சுகநிலையை அடையச் செய்யணும். ஏறுற்ற சுகநிலையை அடைந்திட புரிதினி. ஒரு அமைதியான பேரின்பமான நிலை மாதிரி. ஆமா, அப்படி ஒரு நிலையை அடைய வைக்கிறது தான் உன்னோட வேலைன்னு சொல்றார். அதுவும் சும்மா சொல்லல. எப்படி சொல்றார்? என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக. நீ என் பிள்ளை, அதனால இந்த வேலையை செய் அப்படிங்கிறார். இதுல ஒரு தனிப்பட்ட உரிமை, ஒரு அன்பு கலந்த கட்டளை தெரியுது. இது வெறும் அறிவுரை மாதிரி இல்லையே, ஒரு உத்தரவு மாதிரி இருக்கு. கரெக்ட். அது வெறும் யோசனை இல்ல, ஒரு நேரடியான உத்தரவு. இவ்வேலை புரிகை என்றிட்டனம், இந்த வேலையை செய் என்று உனக்கு இட்ட கட்டளை இது அப்படிங்கிறார். ஓ, அது மட்டும் இல்ல, மனத்தில் ரென்னற்க, வேற எதையும் யோசிக்காத, இதுதான் உன் வேலைனும் அழுத்தம் திருத்தமா சொல்றார். அப்போ இந்த மெய்ப்பொருளை உணர்த்தி எல்லாரையும் சுகநிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது வெறும் தனிப்பட்ட முக்திக்கான பாதை இல்ல, இது ஒரு சமூகத்துக்கான, சொல்லப்போனா உலகம் முழுமைக்குமான எல்லாம் அடைந்திட ஒரு நோக்கமா தெரியுது. அந்த என் பிள்ளைங்கிற வார்த்தை இறைவன் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் இந்த பணியோட முக்கியத்துவத்தையும் காட்டுது. சரி, அப்புறம் பாடலோட கடைசியில அந்த இறை சக்திய வள்ளலார் வர்ணிக்கிற விதம் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முதல்ல குருவேன்னு சொல்றார். வழிகாட்டின் அர்த்தமா இருக்கலாம், ஒரு வழிகாட்டியா அறிவூட்டுபவரா பாக்குறார். ஆனா அதுக்கப்புறம் வர்ற உருவகங்கள் தான் ரொம்ப ஆழமானது. ஆமா, நீருற்ற ஒளிய நெருப்பு, தண்ணி மாதிரி குளிர்ந்த ஆனா ஒளி பொருந்திய நெருப்பு. இதெப்படி? இது ஒரு சுவாரஸ்யமான உருவகம். ஒருவேளை கருணையும் ஆற்றலும் ஒருங்கே சேர்ந்த ஒரு தன்மைய குறிக்கலாம். முரண்பாடு மாதிரி தோன்றினாலும் அது இறைவனின் ஒரு முழுமையான தன்மையா இருக்கலாம். ஓ, சரி சரி. அப்புறம் பாருங்க, நெருப்பினுள் நிறைந்திருள் அகற்றும் ஒளியே. நெருப்புக்குள்ள இழுக்கிற இருட்ட அகற்ற ஒளி, இதுவும் ஒரு மாதிரி. ஆமா, ஞானம்ங்கிறது அறியாமைக்குள்ளேயே மறைஞ்சிருந்து அதை நீக்கிற ஒரு சக்தி மாதிரி, உள்ளேயே இருக்கும் ஒளி. அப்புறம் நிற்குண ஆனந்த பரநாதாந்த வரையோங்கு நீதி நட ராஜபதியே, இது கொஞ்சம் பெரிய வர்ணனையா இருக்கே. நிற்குண ஆனந்தம்னா குணங்களை கடந்த உருவமற்ற ஒரு தூய பேரின்ப நிலை. நாதாந்த வரையோங்கு நீதி நடராஜபதிங்கிறது ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற ஒரு உயரிய ஒழுங்கு, ஒரு தர்மம், ஒரு நீதின்னு சொல்லலாம். ஆக வழக்கமான உருவ வழிபாட்டு முறைகள்ல சொல்ற கடவுள் மாதிரி இல்ல இது. நிச்சயமா இல்ல. இந்த வர்ணனைகள் எல்லாமே அவர் ஆரம்பத்துல விமர்சிச்ச அந்த குறுகிய மத வரையறைகளை தாண்டி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அனுபவ ரீதியா மட்டுமே உணரக்கூடிய ஒரு பரம்பொருளை, ஒரு பேருண்மைய அவர் உணர்ந்திருக்காருன்னு காட்டுது. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா,
இந்த ஒரு பாடலே வள்ளலாரோட மொத்த நோக்கத்தையும் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா. அதாவது பழைய மத சண்டைகளெல்லாம் வீண், அதை கடந்து உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்து எல்லாரும் அமைதியா சந்தோஷமா வாழ ஒரு புதிய சுத்த சன்மார்க்க வழியை காட்டணும்னு அவருக்கு இறைக்கட்டளை வருது. சரி. அந்த இறைவனையும் அவர் உருவமற்று கருணை, நீதி, ஞானம் எல்லாம் நிறைந்த ஒரு பேராற்றலா உணர்றார். இதுதான் இதோட சாரம். அருமையா தொகுத்தீங்க. இதுதான் அதோட மையம்.